Hey guys, good morning. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஊட்டி ரிட்டையரிங் ரூமில் இருக்கோம். இங்கேருந்து நான் இப்போ நெக்ஸ்ட் எங்கே போக போகிறேன்னா ஒரு 3 பிளேஸ் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். எங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், அப்புறம் வந்துட்டு தொட்டபெட்டா. இந்த 3 பிளேஸ் போன ஒரு பிளான். அது போக முருகன் கோயில் இங்கே ஒன்று ஃபேமஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அங்கேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி டைம் இருந்தால் அங்கேயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான். இப்போ இங்கேருந்து வந்துட்டு கேப் எதுவும் புக் பண்ணல. இனிமேல் தான் வந்து ஆட்டோ பிடிச்சி தான் போன ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா கேப் வந்து 1 டே சார்ஜ் வந்து கேட்டாங்க. ஸோ வந்து பார்க்கலாம், அது கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கோ அதில் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதே மாதிரி நேற்று நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே பக்கத்தில் யாஸ்மின் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன். ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. நான்வெஜ் தான் சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் வைஸு ப்ரைஸுமே வந்துட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. நீங்களும் வந்து என்ன கண்டிப்பாக நீங்கள் வந்து நான்வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா அங்கே ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனி வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு இங்கே கீழே நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதே மாதிரி என்னோடய ரிட்டர்ன் ஜேர்னி வந்துட்டு நான் கவர் பண்ணியிருக்க மாட்டேன். வந்து நான் பஸ்ஸில் தான் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். இங்கேருந்து மேட்டுப்பாளையம் போய் போகலாம், இல்லாட்டி ஸ்ட்ரைட்டாக கோயம்புத்தூர் போகலாம் அப்படின்னு பஸ்ஸில் தான் பிளான் போட்டிருக்கேன். ஏன்னா ட்ரெயின் வந்து நான் டிக்கெட் கிடைக்கல, ட்ரெயின் நான் பிளான் பண்ணல. ட்ரெயின் வந்துட்டு நான் ஒரு ரூட் மட்டும் தான் பிளான் பண்ணேன், திருப்பி போகிறதுக்கு நான் பிளான் பண்ணல. ஸோ வந்து பஸ்ஸில் தான் போகலான்ட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு இந்த 4 பிளேஸ், ரோஸ் கார்டன், பொட்டானிக்கல், தென் வந்து எல்கில் முருகன் கோயில், அப்புறம் நம்ம தொட்டபெட்டா, இது 4 வந்துட்டு முடிஞ்சால் ஒரே விளாகில் காட்ட ட்ரை பண்ணுறேன், இல்லைனா 2 விளாகில் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோவுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், கரெக்டாக ரூம்லேருந்து வெளியில் வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு அந்த சைடு வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டுனா, இந்த சைடு வந்து நமக்கு ரயில்வே ஸ்டேஷனுடைய பிளாட்ஃபார்ம். செமையாக இருக்குல்ல வியூ. நான் வந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ணிட்டேன். செக் அவுட் ஏன் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து மதியம் வந்துட்டு நாங்கள் பஸ்ஸில் ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் சுற்றி பார்த்துட்டு. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு நான் கீ கொடுக்க வந்துட்டேன். கீ கொடுக்க வந்துட்டு நாங்கள் திரும்பி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். எல்லாமே வந்துட்டு ஜென்ரலுக்காக டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ரலுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது போக வந்து ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு அடுத்த ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, நான் வந்து சாப்பிட போயிட்டேன். நீங்கள் லைனை பார்க்கலாம், ஃபுல்லாக கேட்டு வரைக்கும் வந்துருந்துச்சு. அப்படியே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் இங்கே வந்து ஹோட்டல் இருக்குது, நம்ம இதில் போய் சாப்பிடுவோம். நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து செட் தோசை வடை வாங்கினேன். இங்கே வந்து செல்ஃப் சர்வீஸ் தான், ஹோட்டல் கம்ப்ளீட் சூப்பராக இருக்குது. ஆம்பியன்ஸ். இவங்க வந்துட்டு ஒய்ஃப் வந்து கிச்சடி வாங்கியிருக்காங்க. நான் வந்து ஆட்டோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு காருக்கு வந்து ரொம்பவே ப்ரைஸ் கேட்டாங்க. எவ்வளோனா கிட்டத்தட்ட 2200, 2000 அந்த ரேஞ்சில் கேட்டாங்க. ஆட்டோக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டாங்க. ஸோ வந்து நான் ஆட்டோ சூஸ் பண்ணிட்டேன். ஸோ சூஸ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி எல்கில் முருகன் கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மற்ற பிளேஸ்லாம் பார்த்துக்கலான்ட்டு கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். இங்கே கோயிலுக்கு போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இதுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கலான்னு ஃபஸ்ட்டு இங்கே வந்தாச்சு. வியூஸ்லாம் சும்மா செம்மையாக இருக்குங்க. பாருங்க, தலைவன் வேறு லெவலில் நின்றுருக்கு. செம்ம பிளேஸ் கைஸ். இந்த கோயில் சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, அப்படியே உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு முருகர் சன்னதி இருக்குது. நம்ம அப்படியோடி நம்ம ஏறி வந்தோம். எப்படின்னா அப்படி நம்ம ஏறி வந்தோம், ரிட்டன் வந்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு இங்கேயே நமக்கு வழி இருக்குது. ஸோ வந்து நம்ம எப்படியே நம்ம வெளியே போய்க்கலாம். கோயில் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. இந்த சங்க முருகன் கோயில் நம்ம அங்கேருந்து இப்போ ஏறி கீழே வந்து பத்திரகாளி அம்மன் கோயில் இருந்துச்சு, அங்கேயும் நம்ம கும்பிட்டுட்டு இங்கே மேலே வந்திருக்கோம். இங்கே சிவன் கோயில் இருக்குது. இங்கே நேராக உங்களுக்கு வந்துட்டு பிள்ளையார் சன்னதி இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு சிவன் கோயில் இருக்குது. நான் வந்து உள்ள இருக்கிற சுவாமியை வந்து ஃப்ரேமில் நான் எப்போவுமே காட்ட மாட்டேன். ஸோ வந்து அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். கைஸ், கோயிலுக்கு வந்துட்டு நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சிச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கோயில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் சும்மா மேப்பில் தான் போட்டு பார்த்தேன் என்னென்ன பிளேஸ்னு. அப்போது இந்த கோயில் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எனக்கு இங்கே இருக்குது, இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு தெரில. எனக்கு இங்கே சஜஸ்ட் பண்ணவங்க நிறைய பேர் இது பண்ணலை. எல்லோரும் நார்மலாக தொட்டபெட்டா,
தென் ரோஸ் கார்டன் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. நான் மேப்பில் போட்டு பார்த்தேன், சரி ஓகே நல்லா இருக்கே பிளேஸ் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வந்து உள்ளேயே தான் இருக்குது, ஊட்டியிலேருந்து உங்களுக்கு உள்ளேயே தான் இருக்குது இந்த கோயில். ஸோ வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸு. உங்களுக்கு இந்த கோயில் ரொம்பவே பிடிச்சிருக்காங்க. ஊட்டி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த கோயிலை வந்துட்டு விசிட் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. வியூ மட்டும் காட்டுறேன் பாருங்கள். என்னடா என் வாய்ஸ் இப்படி நடுங்குதுன்னு பார்க்கலாம், அந்தளவுக்கு குளிருது பயங்கரமாக. நான் வேறு இவ்வளோ குளிர்த்து இருக்காது சம்மர் தானேன்னு சொல்லிட்டு டிஷர்ட்டை போட்டு வந்துட்டேன். கோயில் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நாங்கள் தொட்டபேட்டா போகலான்னு சொல்லிட்டு தொட்டபேட்டா கிளம்பிட்டோம். அந்த விளாக் வந்து உங்களுக்கு வந்து அடுத்து வரும். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க.